Hi friends, hello வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாளாக நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துட்ருக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட்டாக நான் சொல்ல போனோம் அப்படின்னா நிஃப்டி ப்ரெடிக்ஷன் நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு ஒரு கேண்டில் எனக்கு என்ன பண்ணுறது எதுக்கும் கிளாரிட்டி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஓகே, எனக்கு தெரியும் அது தெரியும் சொல்லுது. எனக்கு இந்த இதில் பிளைண்டாக எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருந்து அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கீழே தெரிவிக்கலாம். தெரிஞ்சவங்க அது அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம், மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் என்ன காரணத்துக்காக அப்படி மூவாக இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். செபியோட கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல அந்த ஒரு 10 நிமிஷம் ட்ரேடிங் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ரூல்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு தெரியும். டைமிங்ஸ்லாம் அந்த டைமிங்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி அமைச்சிருக்கும் பாருங்கள். ஸோ எந்தெந்த ஆர்டர் எங்கெங்கே எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணணும், எங்கே எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது ட்ரேடிங், 3:15 என்ன ட்ரேட் க்ளோஸ் ஆகும், 3:30 3:40 எந்த ட்ரேட் ரன் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செபியோட கைட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரூல் சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஓகே, அது ஒரு பக்கம். இப்போ நீங்கள் ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிக்குது. ஆப்ஷன் சார்ட் இப்போதே காமிக்கல நான், அது வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் வந்துருச்சு ரொம்ப என்னத்துக்கு அது. ஸோ ஆப்ஷன் சார்ட் நான் காமிக்கல. ஆனால் ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா 3:30 3:40 வரலும் ரன் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஆனால் இந்த கேனில் கொஞ்சம் கேப் ஆகிட்டு லாஸ்ட்டு அந்த 3:30 கேனில் பெருசாக ஒரு 200 பாயிண்ட் கேப் அப்பில் சர்றன்னு ஒரு மேலே போய்ட்டு ஒரே கேனில் க்ளோஸ் ஆகிருக்குது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு பிளைண்டாக எதுவும் தெரியல. நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், எதுலேயும் எனக்கு கிளியாரிட்டி இல்லாதனால அதை பற்றி இன்றைக்கி எந்த ஒரு அப்டேட்டும் என்னால் கொடுக்க முடியல. ஓகே, இப்போ என்ன சொல்லிடலாம், சார் இந்த பக்கம் இப்படி வந்துச்சு அப்படி விற்றுருங்க, இப்படி வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் என்னுடைய கிளாரிட்டிக்கு இந்த ஒரு கேனில் கம்ப்ளீட்டாக என்னுடைய ஸ்டடியை கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணிடுச்சு. ஸோ எனக்கு பிளைண்டாக இருக்குதான், எனக்கு எதுவும் புரியல. அதனால் இன்றைக்கி எதுவும் அப்டேட் எதுவும் நான் கொடுக்கல. சரி, அப்போது இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ரீசன் எக்ஸ்பைரி டே நாளைக்கு என்னென்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டு பிரகாரம், அதாவது நம்ம கிஃப்ட் நிஃப்டி அந்த கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் ப்ரீ ஓப்பன் எந்த மாதிரி நடக்குதுன்னு பாருங்கள். ஒருவேளை ப்ரீ ஓப்பன் பார்த்திங்கன்னா இந்த 24,600 650 இந்த ரேஞ்சிலே ஒரு ப்ரீ ஓப்பன் ஆகுது அப்படின்னா திரும்ப ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்ட் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஆனால் ப்ரீ ஓப்பன் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இந்த பக்கம் நம்ம செல்லிங்லாம் அதுவும் எடுக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா மார்க்கெட் நல்ல பாசிட்டிவில் போயிட்டுருக்காங்க. இதில் செல்லிங்கான எந்த ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் இருக்குது. ஓகேங்களா. எக்ஸ்பைரி டேவை என்னுடைய வியூ பிரகாரம் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி நீங்கள் எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் உங்களுடைய ஆலோசகர் ஒரு டைம் கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். சரி, ஓகே சார், இன்றைக்கி காலையில் உங்களுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் என்னென்ன ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ குரூப்லையும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. காலையில் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒரு 10 மணி 18 நிமிஷம் அது பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருப்போம். அது ஆக்சுவலாக நம்ம அதுக்கு முன்னாடியே கொடுத்த நம்ம ப்ரைம் குரூப்பில் உங்களுக்கு அந்த டைம் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். 9 மணி 46 நிமிஷம் நான் 36 ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிவிட்டு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை பாருங்கள். மெசேஜை உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அவங்க அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்றைக்கி வெபினார் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 6 பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி அந்த 25,000. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல பாருங்க, இதில் ஷார்ட்கட்டில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதுவும் கற்றுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு அது லைஃப் டைம் கோர்ஸ் அப்படின்ட்டா நீங்கள் தாராளமாக 3 to 6 மாதம் டைம் எடுத்துங்க. பொறுமையாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் ஒவ்வொரு வீடியோவும் ஒரு 10 டைம் 20 டைம் பார்த்து எங்கே நம்ம வியூவை நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்மளோட ப்ரெடிக்ஷன் எங்கே மேலே போடுறோம், ஏன் அப்பர் சைடுக்கான வியூ பண்ணுறாங்க, ஏன் டவுன் சைடுக்கான வியூ பண்ணுறாங்க, ஏன் சும்மா இருக்கிறாங்க, எந்த இடத்துல என்ன காரணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எடுத்தவன்னு சொல்லி எடுத்தவொடனே ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கற்றுக்கிட்டது வீணாயிடும். உங்களுக்கு என்ன சொல்லுது, உங்களோட காசும் வேஸ்ட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லாமல் ஆகிடும். ஸோ உங்களோட லேர்னிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 3 to 6 மாதம் ட்ரேட் பண்ணாமல் இருங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்டடியை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணுறவங்களும் ட்ரேடிங் எதுவும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி இந்த 3,000 ஜாயின் பண்ணவங்களுக்கு அதே சொல்கிறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள், நம்ம காலையில் மென்ஷன் பண்ணேன். ஸோ அந்த எதுக்காக மென்ஷன் பண்ணேன் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய நாலேஜை சேர்த்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேசி நல்லாயிருக்கும். அந்த ஒரு ட்ரேடில் ஏன் சிஸ்டம் க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற கான்செப்ட்டும் உங்களுக்கு புரியும். ரைட்டுங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் நான் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு வியூ காலையில் எடுத்தேன். ஸோ எங்கே எடுத்தேன், என்ன காரணத்துக்காக எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் என்னோடய வியூ என்னென்னா ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான வியூ. ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒருவேளை மார்க்கெட் இங்கே கீழே என்ன வந்துட்டுச்சுன்னா இதெல்லாம் ட்ரேட் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேனில் உங்களுக்கு ஒரு அப்பர் சைடு ரிஜெக்ஷன் கொடுத்து ஃபஸ்ட்டு கேனில் க்ரியேட் ஆகிடுச்சு. ஆனால் அது செகண்ட் கேனில் பார்த்தீங்கன்னா லோவில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வந்துடுச்சு. ஆனால் அந்த லோ உடச்சி இதுக்கு கீழே ட்ராவல் ஆகலை. ஓகேங்களா.
ஸோ இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணி மார்க்கெட்டை புஷ் பண்ணுறாங்க பையர்ஸ். யார் இங்கே புஷ் பண்ண விட்டாங்களோ பையர்ஸை இங்கே வந்து அகைன் புஷ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு என்னென்னா ஓகே நமக்கு ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் இந்த இடத்துல அப்படின்னு ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்தோம். நமக்கு 1:2 டார்கெட்டு ஈஸியாக அந்த இடத்துல கிடச்சிது, வெளியே வந்தாச்சு அந்த இடத்துல. அதுவும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருக்க பாருங்கள். கிட்டத்தட்ட இங்கே நம்ம 1:2 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு இந்த பிரேக் அவுட்லேருந்து இங்கே என்ட்ரியை சம்திங் எடுத்தது எல்லாம் கீழே வந்தனால நிறைய பேர் பேனிக் ஆகிட்டாங்க. அப்போவும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். பேனிக் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா கீழே வந்து க்ளோஸ் கொடுத்துறாங்க அப்படின்னா எஸ்எல் கட் பண்ணி வெளியே வர வேண்டியதான். அந்த அதில் நம்ம இன்னொரு வாய்ப்பை பார்க்கலாம் அப்படின்றது வாய்ப்பே சான்ஸே கிடையாது. கீழே வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு. சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கீழே வந்து எஸ்எல் கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கொஞ்சம் நேரம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று அகைன் புஷ் பேக் கொடுத்தாங்கன்னா நம்ம திரும்ப வந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து இந்த இடத்துல ரீஎன்ட்ரி எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, இந்த இடத்துல எஸ்எல் கட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இல்லைனா நம்ம அமைதியாக இருக்க வேண்டியது கட்டாயம். ரைட்டுங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய வியூஸ் தான் இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்தோம். கிட்டத்தட்ட 9:46 உங்களுக்கு ஆல்ரெடி இந்த நம்மளுடைய வெபினார் குரூப்பில் ப்ரைம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். 9:39 ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு. இந்த ஸ்டடி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக கீழே வந்து கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். அதே மாதிரி நம்ம ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்து சில விஷயம் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். ஏன்னா நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கமெண்ட்ஸ் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதில் வந்து பரவாயில்ல ஒளிவு மறைவு இல்லாமல் நான் என்னுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். நான் திருத்திக்க ரெடியாக இருக்கேன். ஒருவேளை நான் கவனிக்காமல் இருந்த சில விஷயங்கள் தவறலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா சரிப்படுத்திக்கிறது ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்திக்கிறேன். ஒருவேளை நீங்கள் மோட்டிவேஷனாக சில வேர்டுங்க சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு பெட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் தெரிவிச்சுக்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொன்னதான் லாஸ்ட் அந்த 1 மினிட்ல ஒரு கேண்டில் வந்துச்சுல அது வந்து எனக்கு டோட்டலாக கன்ஃபியூஸ் பண்ணாலும் எனக்கு எந்த ஒரு அப்டேட்டும் இன்றைக்கி எதுவும் இல்லை. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா சாலிட் 200 பாயிண்ட் ஒரே கேண்டில் க்ளோஸ் கொடுத்துல எனக்கு இன்னும் கிளாரிட்டி இல்லாததுனால எந்த அப்டேட்டும் இல்லை. ஓகே, ஜஸ்ட் அண்ட் வியூ மட்டும் சொல்லிடுவோம். ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் மட்டும் பண்ணிங்க. டவுன் சைடுக்கான பிளான் என்னுடைய பிளான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ வியூ ப்ரெடிக்ஷன் பண்ணுறது நாளைக்கு எக்ஸ்பைரியோட ப்ரெடிக்ஷன் என்னால் இவ்வளோ தான் இப்போதைக்கு சொல்ல முடியும். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய பற்றி இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் தெரிவிக்கலாம். எதுக்காக இந்த கேண்டில் இந்த மாதிரி ஆச்சு, நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, உங்களுடைய வியூஸையும் ஷேர் பண்ணுங்கள் தாராளமாக. அதில் நம்ம ஒருத்தருக்கு டிஸ்கஸ் பண்ண சொல்ல வந்து நான் சொல்கிறது தான் சரி நான் சொல்கிறது தான் தவறு அப்படின்லாம் வந்து கிடையாது. நீங்களும் ஷேர் பண்ணலாம். உங்களுடைய நாலேஜை கீழே கமெண்ட்டில் தெரிவிச்சிங்கன்னா உங்களுடைய நாலேஜ் டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிட்டு இருக்கும். நம்ம சேனல் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணி இன்னும் கொஞ்சம் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், சரி, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.